ஓகே சார், நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இவங்களுடைய செயல்பாடுகளில் சிலதை கொஞ்சம் மாற்றலாம், ஜனரஞ்சகமாக அவங்க பண்ணலாம் அப்படின்ட்டு. இது அவங்களுக்கு தோணலையா சார்? ஏன்னா நிறைய விமர்சனத்துக்குள்ளாகிற விஷயங்களே கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, இது விமர்சனத்துக்குள்ளாகும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த ட்ராக்லேயே போகிறாங்களே, இதனால இல்லைங்க. முதல்ல இந்த ஒரு மாதத்து அமைதிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது வந்து நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் அது இங்கே வந்து விமர்சனமாக பார்க்கப்படும், காமெடியாக பார்க்கப்படும். ஒரு அரசியல் கட்சிங்கிறது இப்படி இருக்கவே கூடாது. இன்னொன்று சொன்னால், இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே இப்படி ஒரு அரசியல் கட்சியை நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இது வந்து வினோதமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ ஒரு 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 பெரிய ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ அவர் வந்தாருன்னா 1,00,000 பேர் கூடுற அளவுக்கு ஒரு ஹீரோவாக இருக்கார் அவர். அவருக்கு ஒரு அரசியல் ஆசை வந்துருச்சு, ஏதோ நான் பொது சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இதில் இருக்கிற அசௌகரியங்கள் எல்லாத்தையுமே நான் என் தலையில் சுமப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே வரணும். அந்த சகிப்புத்தன்மை இருந்தால் தான் நீங்கள் இங்கே வரணும். அது இல்லாமல் இங்கே வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, இதனால் இழப்பு வருது, என்னால் ஃப்ரீயாக போக முடியாது, வர முடியாது அப்படின்னா நம்ம மாற்று முடிவு தான் எடுக்கணும் இல்லையா?